இது வெறும் முதல் சடங்கு தான் மீனவளே. இன்னும் வரப்போற நாட்கள்ல என்னென்னலாம் உன்னை செய்ய வைக்கிறேன் பாரு. கண்டிப்பா நான் உன்னை செய்ய வைப்பேன். ஒவ்வொரு சடங்கும் உன் உயிரை குடிக்கும். ஒவ்வொரு நாளும் உன் உயிர் போய் போய் வரும். முதல்ல நம்ம நகரத்து எல்லைக்கு போங்க. அங்க இருந்து நேரா போகணும். அங்கதான் காட்டோட எல்லை ஆரம்பமாகுது. அப்ப நான் கிளம்புறேம்மா. நில்லு சந்திரகாந்தா, நீ அங்க போகாத. அந்த காடு எவ்வளவு ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியாதா? அங்க இருக்கிற மரங்கள் கூட ஆள கொல்லுமா. அங்க 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 என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது சடங்கு உமா, ராணியோட கட்டளை. அதை நிறைவேற்றியே ஆகணும். அம்மாவுக்கு செய்வன வச்சதே நீதான். இப்ப உயிரை தியாகம் பண்ற மாதிரி காட்டுக்குள்ள போறியா? நல்ல நாடகம்தான். ராணி கட்டளை இட்டாங்களாம். ராணியோட கட்டளைக்காக மட்டும் இல்ல, இந்த நாட்டு மக்களுக்காகவும் தான். அவங்களும் இந்த சடங்கை மதிக்கிறாங்க. அவங்க தப்பானவங்களா இருக்க முடியாதுல்ல. ராணி ஐராவதி தான் தப்பானவங்க. ஞாபகம் இருக்கா? அவங்க உன்னை எரிச்சே கொல்ல பார்த்தாங்கல்ல. இப்ப நீ அவங்களுக்காக உயிரை கொடுக்க போறியா? சரி, கண்டிப்பா நீ போய் ஆகணும்னா கூடவே நானும் வர்றேன். இல்ல உமா, இந்த மாளிகையோட மருமக செய்ய வேண்டிய சடங்கு இது. அதை நான் தான் செய்வேன். சரி, ஆனா கவனமாயிரு. அந்த காட்டுக்குள்ள நீ எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? ஹக்கும் பக்கும் ஹக்கும். இந்தா, இதை உன் கையிலேயே வச்சுக்க. இது உனக்கு உதவியா இருக்கும். நன்றி. வீரா, அப்படியா? பேசுறதுக்குள்ளேயே நீ மறைஞ்சிட்டியா? சூரிய நகரத்துல இருக்கும்போது எப்பவுமே இவளை பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருந்தான். இங்க விஜயநகரத்துக்கு வந்ததும் எப்படி இப்படி மாறிட்டா? அம்மா, என்ன நேரடியா கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? தேவையில்லாம எதுக்கு இந்த மந்திரம் எல்லாம்? மந்திரம் நான் செய்யல, அவ செஞ்சிருக்கா. யாருமா? உன்னோட மீனவ மனைவி தான். அவ காட்டுக்கு கிளம்பி போகும்போது நீ அவளை ஒரு பார்வை பார்த்தல. அந்த பார்வையில காதல் இருந்துச்சு. இல்லம்மா. இருந்துச்சு வீரா. ஆமா, ஒரு குழந்தை எப்ப சிரிக்கும் எப்ப அழுவும் தாய்க்கு நல்லாவே தெரியும். இந்த அம்மாவை எவ்வளவு நாளா தெரியும்? சொல்லு வீரா. அம்மாவை எப்போத்துல இருந்து தெரியும்? 4 வயசுல இருந்த எங்க அம்மா கடைசி மூச்சை விட்டப்போ நான் முதல் முறையா உங்களை அம்மானு கூப்பிட்டேன். அப்போல இருந்து அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் தான் உன் வளர்ப்பு தாயினும் நீ என் வளர்ப்பு மகனும் என்னைக்காவது ஒரு நாளாவது உனக்கு தோண வச்சிருக்கனா வீரா? இல்லம்மா. நான் தியாகம் செஞ்ச மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த ஒரு தாயாலையும் செய்ய முடியாது. என்னோட நிறம், என்னோட வடிவம், என்னுடைய காதல், என்னுடைய தியாகம், என்னுடைய வாழ், என்னுடைய பயிற்சி எல்லாத்தையும் நான் உனக்கு தானே வீரா கொடுத்தேன். உனக்கு நான் மந்திரம் கத்து கொடுத்தேன். விஜயநகருடைய இளவரசன் ராஜகுமாரனா ஒரு வீரனா உன்னை நான் மாத்தினேன். என்னை விட திறமசாலி ஆக்கினேன். என்னை விட பெரியவனா பார்த்தேன். என்னை விட ராணி ஐராவதினா அது தனி. ராணி ஐராவதியோட மகன் நீ, இளவரசன் நீ. நான் தான் உலகம்னு நினைச்ச நீ, இந்த ஐராவதி தான் உலகம்னு நினைச்ச நீ, இன்னைக்கு காதல் உனக்கு பெருசா போச்சு. இன்னைக்கு நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறதே ஒரே ஒரு பேருக்காக தான், இந்த வீரா. அம்மா, என் மேல நீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் வீரா? அப்புறம் ஏன் அந்த மீனவளை என்னை விட அதிகமா நேசிக்கிற? சொல்லு ஏன்? நான் ஒன்னும் அவளை காதலிக்கலமா. அவளை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன். காதல் மனுஷனை பலவீனப்படுத்தோன்னு நீங்க தானமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் அவளை பலவீனப்படுத்துறேமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அவளை காதலிக்கிறதா இருந்தா அவளை அந்த மாயாவி காட்டுக்கு அனுப்பி வைப்பானா? அந்த ஆபத்தான இடத்துக்கு அனுப்புவானா? ஆபத்து இருக்கு வீரா. எனக்கு அவ செஞ்ச செய்வினால நான் நேரத்துக்கு நேரம் செத்துக்கிட்டு இருக்க வீரா. எனக்கு வலிய சொல்ல முடியல வீரா. ரொம்ப வலிக்குது. உங்க அம்மாவை நேசிக்கிறல்லப்பா. இந்த உலகத்திலேயே நான் உங்களதான் அதிகமா நேசிக்கிறேன். அப்ப சரிப்பா, இந்தப்பா இத புடி வீரா, இத புடி. அப்ப ஒரே அழுத்தத்துல உன்னுடைய அம்மாவை கொன்னுடு வீரா. அதுக்கப்புறம் இந்த அரண்மனை, இந்த அரசு, அந்த மீனவ பெண் எல்லாமே உனக்கு தான். என்ன கொன்னுடு வீரா, என்ன கொன்னுடு. நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு எண்ணம் வந்தா 1000 தடவை நான் என்னையே கொன்னுடுவேன். அம்மாவுக்காக அந்த பொண்ணை விட்டுருவியா? விடுறது மட்டும் என்ன, அவ செஞ்சிருக்கிற அந்த செய்வனை மட்டும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவளையே நான் கொள்வேன்.
அதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் வீரா. ஆனா அது வரைக்கும் நீ காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு. ஆனா ஒண்ணு மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், அவ எனக்கு வலிய கொடுத்திருக்கா. அதுக்கான தண்டனையை நீ கொடுத்தே ஆகணும். நானும் அவளுக்கு வலிய கொடுப்பேன். ஆனா அந்த வலிக்கெல்லாம் நீ மருந்தா இருந்து ஒவ்வொரு தடவையும் அவளை காப்பாத்தணும். அப்ப இந்த ஐராவதி ராணி ஒரு கொடிய பாம்பா மாறுவா. அவ என்ன அழிக்க என்ன செய்வேன்னு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நான் அவ மேல செஞ்சே பாப்பேன். அதுக்காக விஷப்பாம்பா கூட மாறுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. கந்தா, கட்டளையிடுங்கள் ராணி. அந்த மீனவ பெண் அந்த காட்டை விட்டு வரவே கூடாது. வழி தெரியாம அலைஞ்சு திரியணும், செத்து பொழைக்கணும். ஆனா அவ உயிர் மட்டும் போக கூடாது. புரிஞ்சுதா? எல்லாம் உங்கள் கட்டளை. ரொம்ப குளிருது. குளிர் காயலாம். திரும்ப முயற்சி பண்ணலாம். ஏன் மந்திரம் வேலை செய்யல? இந்த பொண்ணு எவ்வளவுதான் மாந்திரிகம் செஞ்சாலும் இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள எந்த மந்திர சக்தியும் பலிக்காது. நாம இங்கே இருந்து வேடிக்கையை மட்டும் பார்ப்போம். இவ பயப்படணும். ஆனா இங்க இருக்கிற காட்டு விலங்கு எதுவும் அவளை கொன்னுடக்கூடாது. இது சடங்கு உமாங். ராணி அம்மா சொல்லிருக்காங்க, அது செஞ்சுதான் ஆகணும். அம்மா! எவ்வளவு பெரிய மந்திரவாதி! என் அம்மாவுக்கு எதிராவே மந்திரம் செஞ்சிருக்கா. மீனவ பெண்ணா நடிச்சு ஏமாத்திருக்கா. அதனாலதான் சீக்கிரமா என்கிட்ட மந்திரம் கத்துக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு தான் ஏற்கனவே மந்திரம் தெரியுமே. என் அம்மா அவளுக்கு எதிராக செய்யறதெல்லாம் சரிதான். ஏன்னா அவளுக்கு தான் மந்திரம் தெரியுமே. அவ இருந்தாலும் செத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. நான் செய்யற எந்த மந்திரமும் ஏன் பலிக்க மாட்டேங்குது? இப்ப என்ன செய்யறது? என்ன தூக்கம் வரலையா? அம்மா, அம்மா எனக்கு பால் கொடுங்க, எனக்கு தூக்கம் வந்துடும். ஏன் அவளுடைய வேதனைகளை உன்னால தாங்க முடியல? அம்மா எனக்கு பால் கொடுங்க, நான் அப்படியே தூங்கிடுவேன்.
இல்லைன்னா இருக்கிற கோவத்துக்கு நான் போய் அவளை கொன்னு அவ இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு எந்த கவலை இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிப்பேன். பாலை கொடுங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு போதை எடுத்துக்கிட்ட இல்லையா? இனிமே என் சொல் பேச்சு கேட்டு தான் வாழ்வேன். இனி என் கைக்குள்ள தான் அடங்கி இருப்பேன். ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இதை சுத்தம் பண்ணாதான் சாப்பிட முடியும். சந்திரகாந்தா, நான் இருக்கேன். இங்கேதான் இருக்கேன் சந்திரகாந்தா. நீ வந்துட்டியா? வா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. உட்கார. உனக்கு பசிக்கதா சந்திரகாந்தா? ராத்திரியெல்லாம் எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். என் கையால நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடு. என்ன இப்படி பாக்குற? உங்க அம்மா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கல? உன்னை விட அதிகமா? ரொம்ப அதிகம்தான். அவங்களுக்காக என்ன காட்டிலேயே விட்டுட்டீங்க. ஏதாவது விலங்கு எனக்கு கொன்னுருச்சுன்னா? நீ முதல்ல சாப்பிடு. சந்திரகாந்தா, மாயாவி வராத, என் கனவுல வராத.
நான் இந்த மீனவ பொண்ணை காட்டுக்கு அனுப்புனதே அவ அங்க நடுங்கி பயந்து சாகணும்னு தான். ஆனா இந்த நாகம் எங்க இருந்து வந்துச்சு? இது சாதாரண நாகம் இல்ல, மகாவிஷ்ணுவோட நாகம், ஆதிசேஷன். ரத்னாவோட பொண்ணை காக்கிறதுக்காக வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணுவே அவளை காக்க வந்திருக்காரு. நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, அவ தான் உன் உயிரை எடுக்க போறா. அவளோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்ன ராணி நீதானே. என்னைக்கு அவளுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு உன்னை கொல்லுவா. அவ என்ன கொல்றதுக்கு முன்னாடி அந்த மாயவாளுடைய சக்தியை நான் அடைவேன். அதுக்கப்புறம் நான் அவளை கொல்லுவேன். சந்திரகாந்தா, காலராத்திரி சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் உங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். வாங்க சந்திரகாந்தா. ஸ்ரீ மகாவிஷ்ணு, எனக்கு தெரியும் ஆதிசேஷனா வந்து ராத்திரி முழுக்க நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க. இந்த உலகத்தையே காப்பாத்துற உங்களை நான் வணங்குறேன். உங்களுடைய அன்பும் அருளும் எப்பவுமே எனக்கு வேணும். இதுதான் என்னோட வேண்டுதல். விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. வாங்க. நீங்க சொன்ன காலராத்திரி சடங்கை நான் நிறைவேற்றிட்டேன். இனி என்னால உங்க நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது. இனி வரவும் விட மாட்டேன். இது இந்த சந்திரகாந்தாவோட சபதம். சபதம் இல்ல, அவ சவால் விட்டுட்டு போறா. அவ சாதாரணமானவ இல்ல. ஓ மருமக ரூபத்துல வந்த உன்னுடைய அழிவு புரிஞ்சுதா? அவளுடைய சூழ்ச்சி எல்லாம் என்னோட சூழ்ச்சியால நான் முறியடிக்க போறேன். வீரா ராத்திரி முழுக்க தூங்கிருக்க மாட்டான். ராத்திரி காட்டில் என்ன நடந்துச்சுன்னு வீரா கிட்ட சொல்லிடலாம். நாம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நான் இவனை ரொம்ப நம்பிட்டேன். இவ்ளோ வளர்ந்தும் வீரா பால் குடிக்கிறானா? உனக்கு சம்பந்தம் இல்லாதத ஏன் இவ்ளோ நேரம் பாக்குற? இந்த அறை உன்னோடது இல்ல. நீ இங்க என்ன பண்ற? நீ இங்க வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே வந்தவ. யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தானே முன்னுரிமை. அப்படி பார்த்தா இந்த அறையும் என்னோட தானே. அங்க என்ன பாக்குற? அவன் உன்னை எப்பவும் பார்க்க மாட்டான் சந்திரா. ஏன்னா அவனோட மனசுல எப்பவுமே சம்பா தான் நிறைஞ்சிருப்பா. சம்பா, ராணி கூப்பிடுறாங்க. பாத்தியா, சம்பாவை தேடுறதா இருந்தா வீராவோட அறையில தான் தேடணும்னு வீராவோட அம்மாவான ராணிக்கு தெரிஞ்சு.
நீங்க வர சொல்லிருந்தீங்களா? ஆமா, எனக்காக நீ ஒரு வேலை பண்ணு. சந்திரகாந்தாவுக்காக அதானே ராணி?